அம்மா ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி அதிமுக அப்படின்ற கட்சி மிகப்பெரிய கூட்டு குடும்பம் போல ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த குடும்பத்துக்குள்ள சீரியல்ல வர்ற வில்லி மாதிரி அந்த குடும்பத்தை பிரிச்சு கூறு போட்டு வித்தது யாருன்னு பார்த்தா இன்றைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திருமங்கலத்தின் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்.பி. உதயகுமார். இவரோட வரலாறை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர் போற இடம் எல்லா இடத்துலையும் நம்மளோட விசுவாசத்தை காட்டணும், நம்ம வித்தியாசமா எதையாவது பண்ணணும், மற்றவங்களை ஓவர்டேக் பண்ணணும், சீனியர்ஸை ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று பண்ணிட்டே தான் இருப்பாரு. அப்படிதான் அன்றைய ஆட்சி காலத்தில் 2011ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட பல கிலோமீட்டருக்கு மின்சார தட்டுப்பாடு இருக்கும்போது ஜெயலலிதாவை நான் வரவேற்கிறதுக்கு கலர் லைட் போடுறேன் அப்படின்னு சொல்லி வரவேற்றிருக்காரு. இதை பார்த்து தான் ரொம்ப கடுப்பாய் ஜெயலலிதா அவர் கூப்பிட்டு வான் கூட பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அம்மா ஜெயலலிதா இருக்கக்கூடிய இடம் எனக்கு கோவில், அதனால சட்டமன்றத்துக்குள்ள நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி செருப்பு போடாம உள்ள போனாரு. அப்புறம் அம்மா ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு வச்சு, தம்பி உன்னை மாதிரி நான் பழந்துன்னு கொட்ட போட்ட பல பேரை பார்த்துட்டேன், நீ கொஞ்சம் அமைதியா உட்காரு, உன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போதும், ஒழுங்கா போய் செருப்பு போட்டு வா அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அமிச்சாங்க. அதுக்கப்புறம் அதிமுக அப்படின்ற படத்துல மிகப்பெரிய ட்விஸ்ட், அதிமுக அப்படின்ற கட்சிக்கு பிளவுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட முதல் நபர் இந்த ஆர்.பி. உதயகுமார். கட்சியையும் ஆட்சியை நல்லபடியா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் முதலமைச்சரா இருக்காரு. இவர் நேரடியா அம்மா சமாதியில போய் உட்காந்து ஒரு மொட்டையும் பட்டையும் போட்டுட்டு, அம்மாவை இந்த அளவுக்கு தாங்கி பிடிச்சது பெருமதிப்பிற்குரிய தியாக தலைவி சின்னம்மா, சின்னம்மா இல்லைன்னா இந்த உலகமே இயங்காது, சின்னம்மா தான் பொதுச் செயலாளராக வரணும் அப்படின்னு ஓபிஎஸ்க்கு எதிராக போர்க்கொடி தூக்குறாரு. சரி ஓகே பரவாயில்ல, எல்லாரும் சேர்ந்து அந்த அம்மாவை பொதுச் செயலாளர் ஆக்கிரும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்ன பண்றாரு, தியாக தலைவி சின்னம்மாக்கு பொதுச் செயலாளர் பதவி மட்டும் பத்தாது, அவங்களுக்கு முதலமைச்சர் பதவியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு அச்சாரத்தை போடுறாரு. அன்னைக்கு நாள் நல்லபடியா ஆட்சி போயிட்டு இருந்தது. ஆனா அம்மா சசிகலா மனசுல முதலமைச்சர் பொதுச் செயலாளர் இப்படி ஒரு மிகப்பெரிய எண்ணத்தை உருவாக்குனதே இந்த ஆர்.பி. உதயகுமார் தான். தொடர்ந்து என்ன பண்ணுவாரு, ஓபிஎஸ் பத்தி புகழ்ந்து பேசுவாரு, அப்புறம் இகழ்ந்து பேசுவாரு, எடப்பாடியை பத்தி பாராட்டி பேசுவாரு, அப்புறம் இகழ்ந்து பேசுவாரு. இதே போலதான் சின்னம்மா தான் கட்சியில பொதுச் செயலாளர் வரணும்னு பேசின இதே வாயால இந்த குடும்பம் அம்மாவை காலி பண்ணுச்சு, இந்த குடும்பத்தால அம்மாவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், இந்த வழக்கு வந்ததுக்கு காரணமே சின்னம்மா தான் அப்படின்னு ஒரே போடா போட்டு அந்த அம்மா போய் சிறைக்குள்ள தள்ளி விட்டாங்க எல்லாருமா சேர்ந்து. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியை இறுக்கமா பிடிச்சிட்டு ஓபிஎஸ் தள்ளி விட்டுட்டு நம்ம அந்த இடத்துக்கு வந்துடணும், அப்ப அதுக்கு என்னென்ன வேலைகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஓபிஎஸ்க்கு எதிராக நிறைய சதி வேலைகளை பண்ணிட்டு இருந்தாரு. ஓபிஎஸ் ஆட்சி முடியட்டும்னு ரொம்ப அமைதியா போயிட்டு இருந்தாரு. இவங்க எல்லாருமே கூட்டா சேர்ந்து ஆட்சியை நடத்திட்டு இருந்தாங்க. ஏதோ மிகப்பெரிய மக்களுக்கான ஆட்சியெல்லாம் கொடுக்கல. இவங்க எல்லாரும் சேர்ந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கும் இந்த அதிமுக வச்சு நம்ம எப்படிப்பட்ட அடையாளங்களை பெற்றுக்கலாம், எந்த மாதிரி வேலைகளை பண்ணலாம், நம்ம தலைமுறைகளை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பிஜேபி காலில் போய் விழுந்து ஒற்றுமையா இருந்தாங்க. ஆனா ஆட்சி முடிஞ்ச அடுத்த நொடி இவங்களோட ஒரு ரியல் ஃபேஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் பதவி இல்லை பவர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரோட உண்மையை ஃபேஸை வெளியே காட்ட ஆரம்பிச்சாங்க. அதுல குறிப்பா ஆர்.பி. உதயகுமார் எப்படியாவது ஓபிஎஸ் இந்த கட்சி விட்டு வெளியேற்றணும்னு நினைச்சாரு. அவரோட கனவு நினைவாகி இன்னைக்கு சவுத் சைட்ல இவர் தான் மிகப்பெரிய மாசான லீடர், இவர் இல்லைன்னா அதிமுக ஜெயிக்கவே முடியாது, ஆர்.பி. உதயகுமார் தான் பம்பரமா வேலை பார்க்கிறாரு, மக்கள் மத்தியில மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படின்னு அவரா நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அப்படி எதுவுமே கிடையாது. ஆனா அவரோட மிகப்பெரிய சாமர்த்தியம் என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் பழனிசாமியை நம்ப வைக்கிறாரு, பழனிசாமியை நம்பிட்டு இருக்காரு. அதனாலதான் எதிர்க்கட்சி துணைத் தலைவரா ஒரு சமூகத்திலிருந்து ஓபிஎஸ் எடுக்கிறாங்க, அதே சமூகத்தை சார்ந்த ஆர்.பி. உதயகுமாரை போட்டு நம்ம அதை டேக்கிள் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இதன் வெளிப்பாடாதான் திமுக போய் சேர்றதுக்கு முன்னாடி நாள் தேனியில வச்சு ஒரு பேட்டி கொடுக்கிறாரு ஓபிஎஸ். அந்த பேட்டியில சொல்றாரு, பத்திரிகையாளர்கள் உங்களை பார்த்து கேட்கிறேன், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இந்த கட்சி எவ்வளவு பெரிய பிளவை நோக்கி பயணம் பண்ணதுக்கு காரணம் யாரு, முக்கிய காரணம், முழுமையான காரணம் ஆர்.பி. உதயகுமார் தான் அப்படின்னு சொன்னாரு. பொறி வச்சு பேசுறாரு அப்படின்னு நம்ம யோசிச்சோம். ஆனா அதிமுக இருந்து விலகி போய் இப்ப திமுக சேர்ந்ததுக்கு அப்புறம் உடனடியாக ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்த போறேன் அப்படின்னு ஓபிஎஸ் சொன்னாரு. இப்படியெல்லாம் ஓபிஎஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது திமுக இருக்கக்கூடிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்ற தகவல்கள் என்னன்னா, இவர் மிகப்பெரிய இணைப்பு விழா நடத்த போறாரு, அதுல 1 லட்சம் பேர் இணைய போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுல 1 லட்சம் பேர் இணைய போறாங்களா, இந்த கூட்டத்தில அவங்க திரட்ட போறாங்களா அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது. ஆனா இந்த கூட்டத்தை எங்க நடத்த போறாங்க அப்படின்றதான் இன்னைக்கு ஆர்.பி. உதயகுமாருக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆர்.பி. உதயகுமாரான சொந்த தொகுதியான திருமங்கலத்தில் வச்சுதான் இந்த இணைப்பு விழாவை நடத்த போறாங்க. இந்த இணைப்பு விழாவை தலைமையேற்று நடத்த போறது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லப்படுது. எதுக்காக ஓபிஎஸ் அந்த இடத்துல போய் நடத்துறாரு, எதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை காட்டணும்னு நினைக்கிறாருன்னு விசாரிக்கும் போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியில வருது. என்னுடைய அரசியல் வாழ்க்கையை மிகப்பெரிய கேள்விக்குறியாக்குனது இந்த ஆர்.பி. உதயகுமாரும் எடப்பாடி பழனிசாமி தான். இவங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஆர்.பி. உதயகுமாருக்கு சொந்த தொகுதியிலே ஜெயிக்க முடியாத அளவுக்கு நான் வேலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக பல பேர்கிட்ட அவர் பேசிட்டு இருக்கதாகவும், பல நபர்கள் கிட்ட நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா திமுக தான் அந்த இடத்துல ஜெயிக்கணும், என்ன செலவு வந்தாலும் சரி, எத்தனை நபர்களை நிறுத்தணும்னாலும் சரி, நான் அந்த தொகுதியில வேலை பார்க்கிறேன். ஆனா ஆர்.பி. உதயகுமார்னு ஒருத்தர் அதிமுக ஆட்சி அமைச்சாலும் கூட ஆனா அவர் ஜெயிக்க கூடாதுன்றதுல பிடிவாதமா இருக்காரு ஓபிஎஸ் அப்படின்னு
சொல்றாங்க ஓபிஎஸ்ஸின் மிக முக்கியமான நெருங்கிய ஆதரவாளர்கள். எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியமா இருக்கும். எங்க ஓபிஎஸ் 3 முறை முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஒருத்தர், அவர் போய் இன்னைக்கு திமுக சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆர்பி உதயகுமாரை வீழ்த்துறதுக்கு முயற்சி பண்ணவர் அப்படின்னு பயங்கர ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஆனா உண்மையிலேயே ஆர்பி உதயகுமாரை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. அமைதியா இருந்து சிரிச்ச முகத்தோடையே பல காரியங்களை சாதிச்சிருவாரு. நேரில் பார்க்கும்போது அவ்வளவு அழகா மென்மையான முகத்தோட சிரிச்சு எல்லாரையும் வரவேற்பாரு. ஆனா பின்னாடி போக விட்டு அவங்க முதுகிலே குத்துவார் அப்படின்றது அவருடைய வரலாறு இன்று வரைக்கும் இருக்கு. எப்ப பார்த்தாலும் பெருமதிப்பிற்குரிய தியாக தலைவி சின்னம்மா இப்படி சொல்லி அந்த அம்மாவை முடிச்சாரு. இப்ப இவரோட நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, நம்ம எதிர்க்கட்சி துணைத் தலைவரா இருக்கும், அப்ப சட்டமன்றத்துல அடுத்தபடியா நம்ம எடப்பாடிக்கு அடுத்து இருக்கும். 2011, 16, 21 இது மூன்றையும் தாண்டி இந்த முறை பல நெருக்கடிகள் ஆர்பி உதயகுமாருக்கு இருக்கு அப்படின்றது யாராலையும் மறுக்க முடியாது. இதுல மிக முக்கியமான ஆச்சரியமான சுவாரஸ்யமான தகவல் என்னவா இருக்குன்னா, இபிஎஸ் அவர்கள் என்ன ஆனாலும் சரி மியூசிக்கல் சேர் மாதிரி அந்த பதவியை விட்டு கொடுக்க மாட்டாரு. அது பொதுச் செயலாளர் பதவியா இருக்கட்டும், இல்ல முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருக்கட்டும், இல்ல எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும், எந்த பதவி வந்தாலும் நான் ஒருத்தன் தான், இங்க ஒன் மேன் ஆர்மி தான் அப்படின்னு அவர் ஸ்ட்ராங்கா நம்புறாரு. அந்த இடத்துக்கே உதயகுமார் வேட்டு வச்சுறாரோ அப்படின்னு நினைச்சிட்டு ஒருவேளை உதயகுமார் இந்த மாதிரி தோத்தா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இபிஎஸ் கூட நெருங்கி பழகக்கூடிய ஆதரவாளர்கள். இது எல்லாமே நடக்குதோ நடக்கலையோ, ஆனா பன்னீர்செல்வம் உறுதியான முறையில வெளிப்படையா சொன்னாரு, என்னைய கரை வெட்டி கூட கட்டக்கூடாது, அரசியல இருக்கக்கூடாதுன்னு இவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க, அதுக்காக நான் அப்படியே விட்டுட்டு தெருவில் போயிட முடியுமா, அப்படியெல்லாம் நான் விட முடியாதுன்னு திமுக சேர்றதுக்கு முன்னாடியே சொன்னாரு. திரு ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இவர் வச்ச முக்கியமான கோரிக்கை என்னன்னு சொல்லப்படுது அப்படின்னா, எனக்கு தயவு செய்து நல்ல ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய பதவியா கொடுங்க, இந்த கட்சிகளுக்கு நான் ஒரு மிகப்பெரிய பாடமா இருக்கணும், அச்சுறுத்தலா இருக்கணும். எது இந்த அதிமுகவுக்கு அமமுகலாம் இவங்க எல்லாரையும் நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன். அதனால இந்த ஆர்பி உதயகுமாரை பழனிசாமி சும்மா விடக்கூடாது, அவங்கள தோற்கடிக்கணும். அதனாலதான் திருமங்கலத்தை தேர்வு செஞ்சாரு. உடனடியாக முதலமைச்சருமே நான் தலைமையேற்று இந்த விழாவை நடத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான்ற தகவலும் வருது. ஆர்பி உதயகுமார் ஒருவேளை அதிமுக ஜெயிக்குதோ தோக்கலையோ, ஆனா ஆர்பி உதயகுமார் தோத்து போயிட்டார் அப்படின்னா இதுக்கடுத்து ஆர்பி உதயகுமாருக்கு அரசியல் இருக்குமா இருக்காது அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இந்த முறை பல கனவு கொட்டைகளை கட்டிட்டு இருக்காரு அவரு. யார் யாரை தன் குடும்பத்திலிருந்து பதவிக்கு கொண்டு வரணும், நம்ம எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு அவர் மிகப்பெரிய மாளிகையாவே கனவா கட்டிட்டு இருக்காரு. அது எல்லாத்துலயும் ஒன்றலோடு மண்ணலி கட்டணும் அப்படின்னு காத்துட்டு இருக்காரு திரு பன்னீர்செல்வம். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏனென்றால் அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க, என் மறைவுக்கு பின்னாடியும் கூட 100 ஆண்டு காலம் இந்த கட்சி நல்லபடியா இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த கட்சியை பிளவு நோக்கி தள்ளி உடைச்சு சுக்குநூறாக்கி வேடிக்கை பார்த்தது இந்த ஆர்பி உதயகுமார். ஒரே ஒரு காரணம் தான், தன்னுடைய இருப்பிடத்தை தக்க வைப்பதற்கும் தலைமையில யார் இருக்காங்களோ அவங்களுக்கு விசுவாசத்துல இருக்கிறதுக்கும். நல்லா பாருங்க, இந்த அதிமுக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை என்னன்னு பார்த்தா, ஜெயலலிதா படம் பாக்கெட்ல வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் உடனடியாக ஓபிஎஸ் படத்தை கொஞ்ச நாள் வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் சசிகலா படத்தை வச்சாங்க, அப்புறம் டிடிவி படத்தை வச்சாங்க, இப்ப எடப்பாடி பழனிசாமி படத்தை வச்சிருக்காங்க. எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம்னா, தலைமைக்கே விசுவாசமாக இல்லாத இந்த மக்கள் எப்படி தன்னுடைய நாட்டு மக்களுக்கு விசுவாசமா இருப்பாங்க? இது எல்லாத்தையும் நாட்டு மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தங்களுடைய பதவிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்துருச்சு, அரசியல் எதிர்காலத்துக்கு கேள்விக்குறி வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக ஒவ்வொருத்தரோட உண்மையான முகம் வெளிச்சத்துக்கு வருது. இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் எப்படியாவது உயிரை கொடுத்து நம்ம நல்லபடியா ஜெயிச்சரணும், எப்படியாவது இந்த இருப்பிடத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காரு. இதுக்காக அவர் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு வீடு வீடா போய் வாக்கு சேகரிக்கிறார் இப்பவே அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க எங்க வேணாலும் போகலாம், வாக்கு சேகரிக்கலாம். ஆனா இந்த முறை உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியும் அழுத்தங்களும் உண்மையிலேயே உங்களால சமாளிக்க முடியாது. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மிகப்பெரிய அஜெண்டா வச்சுதான் வேலை செய்யறாரு. ஒட்டுமொத்த கூட்டமுமே ஆர்பி உதயகுமாரை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு தான் போராடிட்டு இருக்காங்க. போன முறையே மருதுசேனை அப்படின்ற கட்சியில ஆதி நாராயணன் உங்களை எதிர்த்து போட்டி போட்டாரு, அதையே உங்களால சமாளிக்க முடியல, அதுக்குமே பல நெருக்கடிகள் இருந்தது. இந்த முறை நீங்க எத்தனை இடத்துல போய் எவ்வளவு சமரசங்கள் பேசினாலும் பேரம் பேசினாலும் உங்களை தோற்கடிக்க போறது உறுதி அப்படின்னு சொல்றாங்க திமுக வட்டாரங்கள். இந்த முறை ஓபிஎஸ் வச்சு சவுத் முழுக்க வாஷ் அவுட் பண்ணணும் அதிமுகவை அப்படின்ற மிகப்பெரிய கனவோடு காத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இத்தனை எதிர்ப்புகளை தாண்டி நம்ம சட்டமன்ற உறுப்பினராக திருமங்கலத்தில் ஜெயிக்க முடியும், நாம் மீண்டும் அமைச்சராக முடியும் அப்படின்ற ஆர்பி உதயகுமாரின் கனவு பலிக்குமா பலிக்காதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.